அழகி திரிசா, ஆமாங்க, மாடல் திரிசா, அதாவது அனுராதிகா அப்படின்றதான் இவங்களோட உண்மையான பேர். இவங்க வந்து 1999ல் மிஸ் சேலம்ன்ற அழகி போட்டியில் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் மிஸ் சென்னைன்ற அழகி போட்டியிலையுமே தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சில விளம்பரங்களில் நடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பிரசாந்தோட ஜோடி படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. இது மூலியமாக தான் இவங்க சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 2000ல் ஒரு மியூசிக் வீடியோ, அதாவது ஃபால்குனி பதாக்கோட மியூசிக் வீடியோ மேரி சுனார் உதத் உதத் ஜெயன்ற அந்த வீடியோ சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, இவங்களோட ஃபிலிமோகிராஃபிக்குள்ளே எங்கே காலடி எடுத்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பிரியதர்ஷன் சாரோட லேசா லேசா படம் தான். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. அதனாலே அமீரோட மௌனம் பேசிய படம் 2002ல் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் இவங்கள ஃபஸ்ட் டைம் ஹீரோயினாக கேஸ்ட் பண்ணாங்க. இந்த படம் கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2003ல் மனசெல்லாம்ன்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹரியோட ஆக்ஷன் ஃபிலிமான சாமி படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஒரு யங் பிராமின்கள் எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி அப்படியே கச்சிதமாக க்யூட்டாக அழகாக நடிச்சிருந்திருப்பாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸும் சரி, இவங்களோட லுக்கு எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் நம்ம சியான் விக்ரமுக்கும் சரி, த்ரிஷாக்கும் சரி நிறைய வாய்ப்புகளை வாங்கி கொடுத்த ஒரு முக்கியமான படம். அதுக்கப்புறம் பிரியதர்ஷனோட கிடப்பில் கிடந்த லேசா லேசா படத்தை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம த்ரிஷாவோட சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துக்காக இவங்க இன்டர்நேஷனல் தமிழ் ஃபிலிம் அவார்டை ஜெயிச்சாங்க. அப்புறம் அதே 2003ல் சிம்புவோட அலை படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்லையும் தெலுங்குலையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு படம் நடிப்பான்னு சொல்லி எனக்கு 20 உனக்கு 18 இந்த படத்தை நடித்தாங்க. இந்த படத்தை நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா டிவி, கேடிவிலலாம் பார்த்துருந்துருப்போம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இந்த படம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து நெக்ஸ்ட் தெலுங்குக்குள்ளே நேரடியாக காலடி எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண படம் தான் வருஷம். அதாவது நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள், சிறையா அவங்க கூட ஆடுவாங்களே, மலை படங்க இது. அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன். இந்த படம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கமர்ஷியல் ஹிட்டையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபிலிம்ஃபேர் அவார்டை ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துச்சு. இது மூலியமாக அவங்களுக்கு தெலுங்கு ஃபிலிமில் நிறைய ஆஃபர் கிடச்சி. இதுக்கப்புறம் தாங்க இவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சது தமிழில். அதே 2004ஆம் ஆண்டில் நம்ம தளபதி விஜயோட நடித்த படம் கில்லி. இந்த படம் சும்மா தாறுமாறான ஹிட்டுங்க. இந்த படம் தளபதி விஜய்க்காக மட்டும் இல்லை, த்ரிஷாக்காகவும் சேர்த்து வச்சு ஹிட்டான மாதிரி தான். இந்த படத்தில் 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்லையும் கலக்கியிருப்பாங்க த்ரிஷா. அதுக்கப்புறம் அதே வருஷம் மணிரத்னமோட பொலிட்டிக்கல் ட்ராமாவான ஆயுத எழுத்து படத்தில் நடித்தாங்க. இந்த படம் ஓரளவுக்கு இவங்களுக்கு பேர் வாங்கி ஒரு டீசெண்டான ஹிட்டை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் தளபதியோட இவங்க காம்போ போட்டாங்க. அந்த படம் தான் திருப்பாச்சி. இந்த படம் மேஜர் கமர்ஷியல் சக்ஸஸை இவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் த்ரிஷா தாண்டா இனிமேல் டாப் அப்படின்ற இடத்துக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போச்சுங்க அவங்கள. அதுக்கப்புறமா த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கேர்ளோட ரோல் வந்து ப்ளே பண்ணி நடிக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்குல டிபேட் பண்ணி நடித்த படம் தான் சம்திங் படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன். இந்த படத்தை டைரக்டர் பிரபுதேவா வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் சக்ஸஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் செகண்ட் டைமாக ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக இவங்க ஜெயிச்சிருந்திருக்காங்க. தென் தமிழ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங்ன்ற படத்தில் இந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாதுன்னு இவங்களே இறங்கி நடிச்சு கலக்கியிருந்திருப்பாங்க. 2 வெர்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2006ல் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல அதடு, தமிழில் ஆறு, தெலுங்குல ஸ்டாலின் 3 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. 3மே ஹாட்ரிக் ஹிட்டு, மேஜர் கமர்ஷியல் ஹிட்டு. அதுவும் 6 படத்துலலாம் இவங்க தமிழில் அவ்வளோ ரீச் ஆகிட்டாங்க. சூர்யா வெரைட்டி காதலிக்கிற அந்த போர்ஷனாக இருக்கட்டும், எமோஷனல் சீனாக இருக்கட்டும், காமெடி சீனாக இருக்கட்டும், பட்டையை கிளப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பௌர்ணமி படத்தில் இவங்க ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு அடித்த பெரிய படம் தாங்க யாரடி நீ மோகினியோட ஒரிஜினல் வெர்ஷன். டேரக்டர் செல்வராகவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக சரியான ஒரு சக்ஸஸை கொடுத்து நடிப்புலையும் பேர் வாங்கி கொடுத்து த்ரிஷாக்கு 3வது டைம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கி கொடுத்துச்சுங்க. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஒரு லைன் அப்பில் இவங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. 3 டைம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அதே ஏர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் படத்தில் நம்ம தலையோட இவங்க பேர் போட்டு ஏகேவோட பேர் போட்டு நடிச்சாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ். என்னடா தொட்டதெல்லாம் சக்ஸஸ்ன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா படம் நடிச்சாங்க. இந்த படம் ஓரளவு இவங்களுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2008ல் கிங்கு படம் நடிச்சாங்க. அந்த படமும் பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் பீமா படம் நடிச்சாங்க. இந்த பீமா படத்தில் அவங்க அழகாக இருந்தாலும் சரி, படம் நல்லா இருக்கணும்ல, அந்த மாதிரி படம் நல்லாலாம் போனனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த 2008 இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம தளபதியோட மறுபடியும் பேர் போட்ட 3ஆவது டைம் பேர் போட்ட படம் தான் குருவி. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் புஜ்ஜிகாடு படம். இந்த புஜ்ஜிகாடு படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் அமைஞ்சிச்சு. அதே ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அபியும் நானும் படம் நடித்தாங்க. இந்த படம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த படத்துக்காக த்ரிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டை இவங்க 2வது வாட்டி வாங்கினாங்க. அப்புறம் ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு இவங்க நாமினேஷனும் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2009ல் சர்வம் படம் நடித்தாங்க. அதுக்கப்புறமா சங்கம் படம் நடித்தாங்க. இந்த 2 படமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃப்ளாப்பாக தான் அமைஞ்சிச்சு.
அதே ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் ஜெஸின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியாவிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி ஜிவிஎம் கெரியர்லையும் சரி எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது இடையில சர்க்கிட் இருந்த இவங்களோட கெரியரை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ படமாக திரிஷாவுக்கு அமைஞ்சிச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவை தவிர யாராலையும் நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்துக்காக மறுபடியும் ஃபிலிம்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆனாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஹிந்தி டெபியூட் பக்கம் வந்து காலடி எடுத்து வச்ச படம் தான் கட்டா மேத்தா. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிக்சடு ரிவ்யூஸை கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 2010 வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல நாமோ வெங்கடேசா படம் நடிச்சார். இந்த படத்தோட சேர்ந்து என்ன படம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீன் மார் படமும் வந்துச்சு. அதுக்கப்புறமா மங்காத்தா படமும் வந்துச்சு. இந்த மூணுலையும் மங்காத்தா படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் திரிஷாக்கு நல்ல ஒரு பேரும் வாங்கி கொடுத்துச்சு. அதே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா பாடி கார்டு படமும் தாமு படமும். இந்த 2 படமே உங்களுக்கு மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2 ஃபிலிம்ஸ் 2013 உங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஒரு படம் சமர் படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்றென்று புன்னகை படம். இந்த படத்தில் இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்படல. அதுக்கப்புறம் 2014 இவங்களுக்கு பட வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. கன்னடாவில் பவர்ன்ற ஒரே ஒரு படம் மட்டும்தான் இவங்க நடிச்சாங்க. இந்த படம் ஓரளவு சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2015 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எறிந்தால் படம் மூலியமா மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க. இந்த படம் இவங்களுக்கு ஓரளவு நல்லா ஹிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அதே இயர் சகலகலா வல்லவன் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அஞ்சலி தான் பேர் வாங்கினாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரோல் இருக்காது. ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி நடிச்சு வச்சிருப்பாங்க. பட் இந்த படமே ஒரு மட்டமான படனால இந்த படம் இவங்களுக்கு தோல்வி ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து வந்த படம் தான் தூங்காவனம். இந்த படம் வேதாளமோட போட்டிக்கு வந்தனாலே இந்த படம் வந்த இடமும் தெரியல போன இடமும் தெரியல. இந்த படத்தை யாரும் பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்த படம் தான் பூலோகம். ரொம்ப நாள் கடப்பில் போட்டு ரிலீஸ் ஆன படம் தான் பூலோகம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜெயிச்சிச்சான்னு கேட்டால் இந்த படத்தில் இவங்க கொஞ்சம் கிளாமரஸ் காட்டி நடிச்சிருக்கலாம்னு சொல்லி நடிச்சிருந்திருப்பாங்க. பட் அதுவே உங்களுக்கு தப்பாக போன மாதிரி காலம் ஆக ஆக இவங்களோட டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்களோட ஃபாலுன்றது ரொம்ப பெரிய ஃபால் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திரிஷானா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சுந்தர் சி மாமா அரண்மனை 2 வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவை காஸ்ட் பண்ணி இந்த படத்தில் வச்சாரு பாருங்க. இந்த பிக்னிக் சீனு பீச் சீனு இதுன்னு இந்த படங்கள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே சுத்தமாக சரிஞ்சு இறங்கிருச்சு. அதாவது சுந்தர்சி படத்தில் கவர்ச்சி கட்டினா தான் பொழப்பு ஓட்ட முடியுன்ற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டாங்க. இந்த படத்தில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோவா பேர் வாங்கி கொடுக்கல. அதே யார் நாயகி படம் நடித்தாங்க. இந்த நாயகி படமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செம்ம ஃப்ளாப்பு. அதே டைம் வில்லியா என்ட்ரி கொடுத்தாங்க கொடி படத்தில். அந்த ரோல் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. பட் இவங்க வில்லியா என்ட்ரி கொடுத்தது என்னமே இவங்களே பெருசாக வச்சுக்கிட்ட ஆப்பு மாதிரி. இந்த படத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாகவே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இவங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2017 இவங்களுக்கு படமே வரல. அதுக்கப்புறம் 2018 96 மூலியமா இவங்க கம்பேக் கொடுத்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டீசெண்டாக நீட்டாக ரோல் ப்ளே பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு டீசெண்டான அழகான ரோலை ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜானுன்ற கேரக்டர் எப்படி ஜெஸின்ற கேரக்டர் ஃபேமஸ்ன்ற மாதிரி ஜானுன்ற கேரக்டரும் சலிச்சது இல்லடா அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த கேரக்டர் தக்காளி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங். இந்த படத்தில் ஒரு ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம பொண்ணுங்கள்லாம் கிரிஞ்ச் பண்ணுறது கூட பார்த்துருந்துருப்போம். அந்தளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இவங்களோட ரோல். இந்த படத்துக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4வது முறை ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கினாங்க. இதே சேம் இயர் மலையாள சினிமாக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்க. அந்த படம் தான் ஹே ஜூட். பட் இந்த படம் சரியாக போகல. அதுக்கப்புறம் இதே யாரு மோகினின்ற படத்தில் நானும் தனியாக ஹீரோயினாக நடிப்பேன்டா அப்படின்னு வலுக்கட்டாயமாக நடித்து அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் 2019 ரஜினிகாந்தோட பேட்டை படத்தில் இத்தனோடு ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த ரோலில் எதுக்கு திரிஷாவை போட்டாங்கன்ற ரேஞ்சில் தான் திரிஷாவோட கெரியர் அந்த நேரம் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2020 வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் டயல் செய்த எண் அப்படின்ற இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலயமா விண்ணை தாண்டி வருவாயோட வைபுக்கே நம்மளை மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா அவங்களோட கெரியர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2021 பரமபதம் விளையாட்டுன்னு படம் நடித்தாங்க. கோவிட்னால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தான் வந்துச்சுனாலும் தெரில போனுச்சுனாலும் தெரில. அந்தளவுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா திரிஷா கெரியரே முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா 2022 டைரக்டர் மணிரத்னமோட பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் குந்தவையா கீர்த்தி சுரேஷ் நடிக்க வேண்டியது. அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வழங்கினதுக்கப்புறம் அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா திரிஷா. இவங்க இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே யார் ஏஆர் குருதாஸோட ரிட்டர்னில் வந்த படம் தான் ராங்கி. இந்த படத்தில் இவங்க தனி ஹீரோயினாக தாங்கி பிடிச்சி நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாப்பை கொடுத்துருச்சு. அதே இயரில் ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் படத்தில் யார் பேசப்பட்டாங்களோ இல்லையோ திரிஷா அவங்க குந்தவை ரோலுக்காக சூப்பராக பேசப்பட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த அகநக சாங்லலாம் அவங்களை அவ்வளோ அழகாக காட்டியிருந்திருப்பாங்க. அதே பொன்னியின் செல்வன் 2 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஃப்ளாப் ஆனாலுமே இந்த படத்துக்காக இவங்க மறுபடியும் ஃபிலிம்ஃபேர் நாமினேஷனுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆனாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ஒரு பார்ட்டு தான் அவங்க நடித்ததிலே உள்ள இந்த ஒரு பார்ட்டு தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. என்னடா நம்ம திரிஷா மேடம் இவ்வளோ நாள் கழிச்சு கண்ணுக்கு இவ்வளோ அழகாக தெரியுறாங்களே என்ன சீக்ரெட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அர்த்தத்துக்குமே அழகாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குந்தவை ரோலுக்கு அப்புறம். இது இவங்களோட கெரியரில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிச்சுங்க.
அதே இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரோடுன்ற ஒரு படம் நடித்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகும் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் மண்ணை சறுக்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம் நம்ம லோகேஷ் கனகராஜோட மோஸ்ட் ஹைப் தளபதி விஜய் கூட 2வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறாரு. இப்படி ஒரு படத்தில் த்ரிஷா அப்படின்றவங்களுக்கும் விஜய் உங்களோட பேர் எவ்வளோ அழகாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு காம்போவில் லியோ படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சும்மா ஹைப்பு கீப்பெல்லாம் எகிரிச்சுங்க. இந்த படம் மூலியமாக த்ரிஷா கண்டிப்பாக ஒரு கம்பேக் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இவங்க ட்ரெண்ட் ஆவாங்கன்னு நினச்சாங்க. உண்மையிலே ட்ரெண்ட் ஆகி பயங்கரமாக அந்த சத்யான்ற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே இயரில் கில்லி படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க 20th anniversary-க்காக. இந்த படம் ரீரிலீஸ்லேயே ஒரு ஹையஸ்ட் கிராஸிங்கை கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த பெருசானா யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடான்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமின்னு தேட்டர் முழுக்க அப்படி த்ரிஷா அவங்க இப்படி ஒரு ரோல் நடிச்சிருக்காங்கன்ற அளவுக்கு 2K கிட்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் த்ரிஷாவை ப்ரெஸ் மெட்டீரியலாக கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுக்கப்புறமா ஆகஸ்ட்டில் இவங்க நடித்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தா. இந்த பிருந்தான்ற சீரிஸ் நல்லா போகும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஷோலையும் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா 2024 தளபதி விஜயோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இவங்க ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ் கிளம்பிச்சு. யாரும் நம்பலை, நான் உட்பட நம்பலை. ஆனால் ஃபஸ்ட் ஷோவில் தான் தெரிஞ்சிச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மட்ட சாங்கில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ஒரு சாங்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாங்க. தெலுங்கு, ஹிந்தி எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு இந்த ஒரு கேமியோ பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட செகண்ட் மலையாளம் ஃபிலிம் ஐடென்டிட்டிக்குள்ளே போனாங்க. ஐடென்டிட்டி நல்லா போகும்னு நினச்சாங்க. ஆனால் ஐடென்டிட்டி ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃப்ளாப் ஆனாலும் இந்த படத்தில் த்ரிஷா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோலை அவ்வளோ அழகாக தாங்கி பிடிச்சி நீட்டாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருப்பாங்க ஸ்க்ரீனில். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை சூப்பராக மாடர்னிஸ்ட்டாக அழகாக இறக்கியிருப்பாரு நம்ம மகிழ் திருமேனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அகில். தலை கூட தொடர்ந்து ரெண்டு படமே இவங்க தான் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. தளபதி விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டாங்க, தலை கூட நடிச்சிட்டாங்க. அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது தான் குட் பேட் அகிலில் இவங்க ரம்யான்ற ரோல் அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிச்சுன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட பிக் ரிலீஸ் என்னன்னா நம்ம கமலஹாசன் சாரோட தக் லைஃப் இவங்க தான் நடிக்கிறாங்க. அதில் நம்ம சிம்புக்கு ஜோடியாக நம்ம விண்ணை தாண்டி வருவாயை பார்த்த காம்போ மறுபடியும் இணைய போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரம்பா. இந்த விஸ்வரம்பா படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 2025 டாப்பில் இருக்குங்க. இவங்களோட ஷெடியூல் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா எங்கே இடத்துல ஃபால் ஆனாங்களோ அதே இடத்துல ரைஸ் ஆகி மறுபடியும் அவங்களோட கெரியரை பிடிச்சி இன்றைக்கி இவங்க பெரிய ஆக்ட்ரஸாக வந்து நிற்கிறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நயன்தாரா இல்லாமல் போனதாகவும் சொல்லலாம். பிகாஸ் நயன்தாரா இனிமேல் என்ன பண்ணாலும் பெரிய ஆளாக ஆக முடியாது. பிகாஸ் த்ரிஷா அவங்க நல்ல படமாக சூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு மறுபடியும் முன்னேறி மேலே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் த்ரிஷா. உங்களில் எத்தனை பேர் த்ரிஷா ஃபேன் இருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு த்ரிஷாவை ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. எத்தனை த்ரிஷா ஃபேன் இருக்கீங்கன்னு பார்ப்போம். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது த்ரிஷான்னு அலைஞ்சா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தென் டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். உங்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். குட் பாய்.